ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சாம்சங்கில் ஏ சீரிஸ் எம் சீரிஸ் வாங்குறதுக்கு பதிலாக எஃப்இ சீரிஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃப்ளாக்ஷிப் லெவலில் கேமரா பார்த்தீங்கன்னா இருக்கும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லாயிருக்கும், பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நல்ல விதமாகவும் சொல்லியிருக்கீங்க, ட்ரோலும் பண்ணியிருக்கீங்க, அதில் உள்ள நெகட்டிவிட்டியும் சொல்லியிருக்கீங்க, பாசிட்டிவும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ அதே செக்மெண்ட் எஃப்இ சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி S24 FE கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இதோட பட்ஜெட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 40,000 சொல்லி லான்ச் பண்ணுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 மாதம் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 30,000 பட்ஜெட்டில் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் இல்லை வரும். இதுதான் அவங்களோட உலக வழக்கம். S21 FE இருக்கட்டும், S22 FE S23 FE இருக்கட்டும், இப்போ லான்ச் ஆக போகிற S24 FEக்கும் இதுதான் அப்ளைகபிள் ஆகும். ஸோ இதை உண்மையிலேயே சூப்பராக பண்ணியிருக்கானுங்க. நான் என்ன ஏதுன்றதை சொல்கிறேன், ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கும். ஏன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE வரும்போது எக்ஸினோஸோடு வந்துச்சு, மற்ற கண்ட்ரிலெலாம் 888 லான்ச் பண்ணான். அதுக்கப்புறம் திருப்பி இந்தியாவில் ஒரு வருஷம் கழித்து திருப்பி S21 FEயில் 888 வேரியண்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் இந்த S23 FEயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினோஸ் ப்ராசரோடு தான் வந்துச்சு. இப்போ S24 FEலேயும் எக்ஸினோஸ் தான் வருது. பட் மற்ற கான்ஃபிகரேஷனில் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பில் குவாலிட்டி. சென்டரில் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருப்பானுங்க. உண்மையிலே கையில் ஹோல்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கு. நான் ரீசெண்டாக S23 FEயோட ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருப்பேன். இன் அண்ட் ஃபீல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோனை ஹோல்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பில் குவாலிட்டி வரைக்கும் குறையே கிடையாது. அதுக்கப்புறம் கார்னிங் கொரில்லா கிளாஸோட விக்டர்ஸ் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. இது பேக்குக்கு இப்போதைக்கு நமக்கு தெரியவில்லை, பட் ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு விக்டர்ஸ் 2 ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. 6.7 இன்ச்சு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. எப்பயுமே எஸ்சி சீரீஸில் எஃப்இ சீரீஸில் எப்பயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6.4 6.3 அந்த ரேஷியோவில் வரும். இந்த விட்ட 6.7 இன்ச் பெரிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. AMOLED 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூயல் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐபி ரேட்டிங், அதாவது வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஃபுல்லாக அண்டர் வாட்டருக்குள்ளே விட்டு எடுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு யாரும். ஏன்னா ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸ் தான் எப்பயுமே இருக்கும். அந்த தாமரை இதழில் தண்ணி பட்டால் வடிஞ்சு ஓடும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அண்டர் வாட்டர்லாம் போனீங்கன்னா தண்ணி கன்ஃபார்மாக உள்ள போயிடும், அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பெக்காக இருக்குது. கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி 3 கேமராவோட அலைன்மெண்ட் டிசைன்லாம் ஆல்ரெடி நம்ம சாம்சங் சீரீஸில் பார்த்தது தான். இதில் ப்ரைமரி கேமரா 50 மெகாபிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS சப்போர்ட்டோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 12 மெகாபிக்சல். அப்புறம் டெலிஃபோட்டோ லென்ஸ் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல். அது 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ரொம்ப 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 ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். நீங்கள் ஏன்னா ஏ சீரீஸையும் 40,000 விற்கிறானுங்க, 30,000 40,000. அதில் டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அவன் எதை வச்சு ப்ரொமோட் பண்ணுவான், அந்த டிஸ்பிளே கிளாரிட்டி டேரக்ட் சன்லைட்டில் பக்காவாக தெரியும். அது போக பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் அண்ட் டஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு, மழை தண்ணியில் போடலாம், இப்படி காஃபி கொட்டிருச்சா டக்குன்னு ஒய்ப் பண்ணிட்டு போயிடலாம், இந்த மாதிரி வச்சு தான் ப்ரொமோட் பண்ணுவானே தவிர கேமரா பெர்ஃபார்மன்ஸை பற்றி வாயே திறக்க மாட்டான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஏ சீரீஸாக இருக்கட்டும், எம் சீரீஸாக இருக்கட்டும், அதோட ரேட்டு 30,000 30,000 மேலே. ஆனால் அந்த பெர்ஃபார்மன்ஸையும் கேமராவையும் பற்றி பேசவே மாட்டான். ஆனால் யூஸ்வலாக நார்மல் ஆடியன்ஸ் இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் எதிர்பார்க்குறது ஒன்று கேம் விளாடணும், இல்லை கேமரா பார்த்திங்கன்னா தரமாக இருக்கணும். ஆனால் அது ரெண்டை பற்றியுமே ஏ சீரீஸ்லேயும் எம் சீரீஸ்லையும் பேசவே மாட்டான். அப்படியே பேசினா அது முக்கியம் தான் இருக்கும், ஒன்று பெய்ட் ரிவ்யூவாக தான் இருக்கும். ஸோ இதுதான் உண்மையும் கூட. இப்போ எஃப்இ அப்படி கிடையாது. அது ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் ரிவ்யூவும் போட்டிருக்கேன், வேணா சொல்லுங்கள். நான் என் ஃப்ரெண்டு வச்சுருக்கேன் S23 FEயில் டீட்டெயில்டு கேமரா ரிவ்யூ நான் உங்களுக்கு போடுறேன். போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் தரமாக விழுகும். செல்ஃபிக்கு 10 மெகாபிக்சல் பார்த்தீங்கன்னா கேமரான்ற கொடுத்துருக்கான். 4 கேமராவுமே பிரோஜனமான கேமரா. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்சங்கோட கேமராவே உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபில்டர் ஆப்ஷன்ஸு, போர்ட்ரேட், அந்த பொக்கா எஃபெக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஈஸியாக பார்த்திங்கன்னா சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். ஸோ ஃபோட்டோகிராஃபியில் சாம்சங்கை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 4500 சில்ட்ரு எம்ஏஹெச் பேட்டரி பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. பாக்ஸில் சார்ஜர் வழக்கம் போல் இருக்காது, நம்ம தான் தனியாக கை காசை போட்டு வாங்கணும். ப்ராசர்னு பார்க்கும்போது 2400 எக்ஸினோஸ் ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசர் தான். பட் எக்ஸினோஸ்ன்றப்ப தான் மக்களுக்கு ஒரு எங்கே சூடாகுமோ, பூட்டிங் இஷ்யூஸ் வந்துடுமோ, சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு திருப்பி ரீபூட் ஆகும்போது அப்படியே சாம்சங் அப்படின்ற லோகோடு நின்றுமோ,
ஹீட் ஆகுமா அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட கொஸ்டின். பட் அவங்க லான்ச் அப்போ அவங்க கொடுக்குற விளக்கத்தை வச்சு தான் நம்மளும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு அதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ராசஸர் தான். ஸ்கோரின் அடிப்படையில் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். பேட்ரி, கேமரா, டிஸ்பிளே, அதர் ஃபியூச்சர்ஸ், ஐபி ரேட்டிங், அப்புறம் டியூயல் ஸ்பீக்கர் சப்போர்ட்டு, ஒன் யூஐ எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே பாசிட்டிவ். இந்த ப்ராசஸர் மட்டும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்றது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஓவராலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு 35,000 to 40,000 பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. 40 to 45 லான்ச் ஆகும். கார்டு ஆஃபர், காம்போ ஆஃபர், பண்டில் ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 35,000 கிடைச்சாலும் ஒர்த்து தான். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 6 மாதம் கழித்து ஒரு 30,000 வாங்கினாலும் சூப்பரான ஒர்த்து தான். என்னன்றதை பார்ப்போம். இப்போதைக்கு S24FE தரமாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. வெயிட் பண்ணி என்ன எதிர்த்து பார்ப்போம். ஓகே நண்பா, இந்த மாதிரி டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பேஜை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்லாம் பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இன்ஸ்டா அண்ட் டெலிகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸ்க்ளூசிவான ஒரு சில ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டோரிலையும் போஸ்ட்டாகவும் அப்டேட் பண்ணுவேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.